ஒரு தரம் 15 நாளைக்கு ஒரு தரம் வெளில வருவீங்க. நீங்கள் வந்து அப்படியே ஊரையே வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டு உங்கள் தொண்டர்கள் மட்டும் ரோட்டில் போகணும், உங்கள் தொண்டர் மட்டும் வரணும் அப்படின்னு வந்து அரசாங்கம் வந்து வழி திறந்து விடுமா? எல்லாம் அங்கே இருக்க யாருமே எதுவும் இருக்காதையா? தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் எல்லாம் வா, எல்லாம் சோறு மாதிரி ரோட்டில் நெல், இவர் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரட்டும் அப்படி சொல்ல அரசாங்கம் சொல்லுமா? மக்களோட முன்னாடி மக்களிடம் செல், மக்களோட மக்களாக நில் அப்படின்னு தான் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க. மக்களோட போய் நிற்கணும், மக்களோட பழகணும், மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போகிறது கூட தனி பிளைட்டில் போகிறீங்க. தனி பிளைட்டில் போட்டு நீங்கள் மக்களுடைய கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள்கிட்ட பேசுங்க, மக்களோட மக்கள் கலந்து வாழ்ந்து பாருங்க, மக்களுடைய கஷ்டம் தெரியும். விவசாயிகளோட விவசாயியை போய் வாழ்ந்து பாருங்க, விவசாயி கஷ்டம் தெரியும். உனக்கு எழுதி கொடுக்குறவனா ஒழுங்காக எழுதி கொடுக்கணும், அதையும் வந்து ஒழுங்காக எழுதி கொடுக்குற ஆளை வச்சிடல. ஒழுங்காக எழுதி கொடுக்கணும், அடுத்த முறை ஒழுங்காக எழுதி கொடுக்கலான்னு கேளுங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இல்லாமல் ஜனநாயகனுக்கு வந்து யார் குற்றம்? வந்து அந்த துறை யார் கீழே இருக்குது? தணிக்கைத்துறை யார் கீழே இருக்குது? ஒன்றிய அரசு கீழே இருக்குது. ஒன்றிய அரசு பற்றி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா? எனக்கு வந்து நன்றி சொல்கிறீங்க. நான் வந்து முதலமைச்சர் சார், நீங்கள் வந்து ஜனநாயகம் படத்துக்கு அப்படியே பூசின மாதிரி முழுன மாதிரி அப்படி அப்படி இப்படி அப்படி சொல்லி அது வந்து அதையும் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து சொன்னது வந்து ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி வந்து பேசுகிறீங்க. நன்றி சொன்ன எல்லாருக்கும் முதலமைச்சர் உட்பட அப்படி இருந்தாலும் முதலமைச்சரோட எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் முதலமைச்சருக்கு நன்றி சொன்னீங்களே. ராகுல் காந்தி அவர்களும் வந்து உன்னை ஃபோனில் கூப்பிட்டு விசாரித்தார், கரூர் பெறத்துக்கு ஃபோனில் கூப்பிட்டு விசாரித்தார். அப்புறம் திருப்பி ஜனநாயகக்கு தனியாக ஒரு ட்வீட் போட்டு தனியாக அறிக்கை விட்டார். ஜனநாயக படத்தை வந்து முறைக்கு நிறுத்திட்டாங்க ஒன்றிய அரசாங்கம்னு. அந்த ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி உங்களுக்கு பேச முடியல. உங்களுக்கு பாதுகாப்பான ராகுல் காந்தியை பற்றி அவர் சொன்னது, அவர் பேரை சொல்ல கூட உங்களுக்கு பயம். பேரை சொன்னீங்கன்னா எங்கே மோடி வந்து வந்துடுவாரோ, அமித்ஷா வந்துடுவாரோ, நெருக்கடி கொடுப்பாங்களோ அப்படிங்கிற பயத்தில் ராகுல் வந்து காந்தி பேரையே சொல்ல பயப்படுற நீங்களா வந்து மக்களை வந்து காப்பாற்ற போறீங்க அப்படின்னு வந்து விவரம் தெரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்களா? அது உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்கு சொல்லுங்கள். உங்களுடைய தவறால் காலதாமதம் இது வரைக்கும் பதில் கிடையாது. நீ ஏன் வந்து இத்தனை மணி நேரம் லேட்டாக போனீங்க? ஏன் வந்து 3 மணிக்கு ஆரம்பிக்கிற கூட்டத்தை 12 மணிக்கு வந்து வெளியில் வந்து சொன்னீங்க? திருப்பி வந்து ஏன் அவ்வளவு காலதாமதம் போனீங்க? ஏன் அடுத்த மாவட்டத்தில் ஆள்லாம் கூப்பிட்டு போனீங்க? எந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதில் கிடையாது. ஏன் லேட்டாக போடுங்கிறதுக்கு இது வரைக்கும் பதில் கிடையாது. பழியெல்லாம் தப்பெல்லாம் பண்ணிவிட்டு பழியை மட்டும் அடுத்த மேலே தூக்கி போட்டு போகிறது என்ன நியாயம் இது? இந்த இதான் தொடர்ந்து நீங்கள் வந்து செய்துட்ருக்கீங்க. மக்களுக்கு வந்து உதாவது ஒரு 10-100 பேர் ஒரு உங்களை பார்க்குறதுக்கு கூட்டம் வருது. அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நீங்கள் ஒரு ஒரிஜினலான நடிகர், நல்ல டான்ஸர், அந்த அதெல்லாம் வந்து வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ வா, இப்போ கிளம்பி வாங்க, களத்துக்கு வாங்க, எல்லாரும் போய் பாருங்கள். ஒரு ஊராக போங்க, கிராமம் போங்க, எல்லா இடத்துலையும் உங்கள் ஆள் இருக்காங்க, ரசிக்க ஆள் இருக்காங்க. நான் கூட வந்து வேடிக்கை பார்ப்பேன் வந்தீங்கன்னா.